இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மீனராசியோட டிசம்பர் மாத பலன்களை பற்றியும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மீனராசிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்குரிய ராசி பலன் நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி. மீனராசியை பொறுத்தவரைய டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 12ஆம் இடத்துல, ராகு பகவான் 1ஆம் இடத்துல, குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க, சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க, புதன் 9ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த புதன் 9ஆம் இடத்துல இருந்துட்டு குருவோட பார்வையை பார்க்குறாங்க. இருக்கிறதுல இந்த ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பினே சொல்லலாம். குருவின் பார்வை புதன் மேல விழுவதும், புதனின் பார்வை குரு மேல விழுவதும் ஒரு நல்ல அமைப்பினே சொல்லலாம். நீங்கள் வந்து உங்கள் தொழிலில் இடமாற்றம் அமைய போகிறேன், இல்லை வேலை மாற்ற போகிறேன், வேலையில் இடமாற்றம், தொழிலில் இடமாற்றம், இல்லை படிப்பில் இடமாற்றம், வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறேன், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறவருக்கு மீனராசிக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுவரையே 7.5 சனியில் இருக்க சனி பகவான் உங்களுக்கு வந்து பல இன்னல்களை கொடுத்துருப்பாங்க. அடிமேல பல அடிகள் விழுந்திருக்கும். அதுல இருந்து ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க சனி பகவான் அடிமேல உங்களுக்கு பல மன குழப்பங்களையும் ஒரு சங்கட்டமான நிலைமையை வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. காலகட்டத்தில் இந்த 7.5 சனி இருந்தாலுமே இந்த புதனின் பார்வை குரு மேல விழுறது ஒரு நல்ல அமைப்புனே சொல்லலாம். உங்களுக்கு வந்து தொழில இடமாற்றம், இந்த மாதிரியான பல இடமாற்றங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இல்லை நான் தொழிலை மாற்ற போகிறேன் அப்படின்னாலும் இந்த மாதத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா பின்னாடியே உங்களுக்கு வந்து ஜென்மசனி வருது. இந்த ஒரு மாதம் டிசம்பர் மாதத்தை இடமாற்றத்துக்கோ தொழில் மாற்றத்துக்கோ மீனராசிக்காரங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்புனே சொல்லலாம். என்னதான் ஒரு தொழிலையோ வேலையிலோ இடமாற்றம் இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 7.5 சனியில் இருக்க சனி பகவான் பல நிம்மதி இல்லாத நிலைமையை வந்து கொடுத்துருப்பாரு. ராகு பகவான் 1ஆம் இடத்துல பல மன குழப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து தருவார். ஏன்னா உடல்நலத்தில் வந்து பல பிரச்சனைகள் இருந்துட்டு தாங்க இருக்கும். ஏன்னா சனி பகவான் 7.5 சனியாக இருக்காரு. இந்த 7.5 சனியாக இருந்தாலுமே பல விரயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருப்பார். அந்த டிசம்பர் மாதம் புதனோட பார்வை நல்லா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து இருக்காது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வருமே தவிர மற்றபடியான பெரிய பாதிப்புகள் இந்த மாதம் எதிர்பார்க்க வேண்டாம். உடல்நலத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறது ரொம்ப நல்லது. இல்லை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல வரனா 10, 1க்கு 4 வரன் நல்ல வரனா 10 முடிக்கிறது நல்லது. ஏன்னா 7.5 சனியாக இருக்க சனி பகவான் பல நல்ல நிலைமையில் இல்லாத வரணுங்க வந்து உங்களுக்கு வேணும்னே தருவார். நீங்கள் அதெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் பல பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒரு நல்ல திருமணம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். காதல் வாழ்க்கை அப்படி பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில் இன்னும் பல பிரச்சனை இருந்துகிட்டா இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையை கடைபிடிச்சா காதலில் வந்து கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த டிசம்பர் மாதம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழைகளுக்கு சரிமா விரயத்தை கொடுப்பாரு. நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். இல்லை நான் தொழில் வந்து நான் கூட்டு தொழிலாக பண்ணுறேன், இல்லை நான் ஒரு பார்ட்னரோட சேர்ந்து பண்ண போகிறேன், இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன், என் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற காலகட்டம் இந்த காலகட்டம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இருக்கிற தொழிலையே நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு வந்து இடமாற்றம் பண்ணணும், இல்லை தொழில் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக 1க்கு 4 யோசித்து பண்ணிங்கன்னா இந்த மீனராசிக்கு டிசம்பர் மாதம் ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஏற்கனவே பல பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த மாதம் கொஞ்சம் அதுலேருந்து ஒரு முழுமையான தீர்வு இல்லாட்டியும் கொஞ்சம் அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று சேருவாங்க. ஒன்று சேர்ந்து ஏதாவது டூர் போகிறது, இந்த மாதிரியான ஒரு சில நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல சந்தோஷமான சூழலும் குடும்பத்தில் வந்து நிகழும் மீனராசி.